ஜல்லிக்கட்டுல தம்பி வந்துட்டு 3ஆம் பரிசு மாடுபிடி வீரர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க பெரிய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு என்ன மாவட்டம் ஊர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க? நான் மதுரை மாவட்டம் தான். என் பேர் மணிகண்டன். நான் அவனியாவரம் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த 3ஆம் பரிசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மாடு பிடிச்சிங்க இன்னைக்கு? என்னால் முடிஞ்சாலும் 5 காலை பிடிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. யாரும் சப்போர்ட் இல்லை, தனியாக தான் வந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல. அமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் எல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நீங்க பிடிச்ச அந்த 5 காளைகளுமே எவ்வளோ ஒரு கஷ்டமான 5 காலையுமே கொஞ்சம் நேமான காலை தான். இருந்தாலும் பரவாயில்ல. லேசாக அடிமட்டு தான் விழுந்துருக்கு. இதனாலும் பரவாயில்ல, நல்லா பிடிச்சேன். சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிறீங்க. எனக்கு இது வீட்டிலலாம் அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். இருந்தாலும் இதை கலாச்சாரத்தை வேலை இருந்தால் போகும். எங்கள் நண்பன் தான், நம்ம நண்பன் தான். இப்போ செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுக்கிறியான். இந்த இப்போ ஜல்லிக்கட்டில் 3ஆம் பிரைஸ் வாங்கியிருக்கேன். டிகிரி முடிச்சோன்னு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் போதும், முதலமைச்சர்கிட்ட இதை கோரிக்கை வைக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு மாடுபிடி வீரர்கள் வந்துட்டு எங்களுக்கு முதல் பரிசு வாங்கினா வந்துட்டு அரசு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அதுக்கு கீழே ஒரு சிலர் வந்துட்டு ஓகே அப்படின்றாங்க, ஒரு சிலர் வந்துட்டு படித்தாதானே வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வேணுன்றீங்க அந்த அரசு வேலையிலையுமே? படிப்புக்கேற்ற நான் படிக்கிறேன், வரலாற்று துறையில் BA ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். அதுக்கேற்ற வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை மாத சம்பளத்துக்கு நீட்டாக ஒரு வேலை இருந்தாலும் போதும். பிரம்மாண்டமான பரிசு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை அதுக்கு பதிலாக இந்த விஷயம் தான்? எங்களுக்கு மாடு 3ஆம் பிரைஸ் வாங்கினதே அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. பிரம்மாண்டமான நாங்கள் பரிசு எதிர்பார்க்கலாம். இல்லை என் நண்பன் எனக்கு 3ஆம் பிரைஸ் வாங்குறதே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதுவும் 5000 பேருக்கு மேலே உட்கார நூலகத்தில் கலைஞர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஓப்பன் பண்ணி வச்ச நூலகத்தில் இப்போ முடிச்சதே எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. ஹாய் ஹாய் மதுரை மண்ணில் பார்க்கும் வகையில் பிரமிக்கும் விதமாக உருவாக்கி மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டின் வரலாற்றில் அதற்கு தமிழர்களின் கலை உலக தமிழர்கள் அனைத்து மாண்புமிகு முதலமைச்சர் கட்டமைப்பு வரலாற்று தமிழ்நாட்டில் இந்த கலைஞர் நூற்றாண்டு இன்னைக்கு வரைக்கும் மதுரை நம்ம பார்க்கலாம். எழுதுதல்கள் ஏற்கனவே கவர்னர் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற ஜல்லிக்கட்டுக்கு நடைபெற்றதும் கழக ஆட்சியில் தான் உருவாச்சு. ஆனாலும் நிரந்தர 2017 பொழுதுபோக்கு போட்டியில் அது உறவுகளுடைய வாழ்வோடும் பண்பாட்டோடும் கடந்தது. போட்டியை பாதுகாப்பாக நடத்தணும். காலைகள் குடும்பங்கள் கவனத்தோடு அரங்கத்தில் காலைகள் ஏறுவது பற்றிய அறிவாற்றல் அரங்கம் அமைச்சிருக்கும். தீவிரமாக காலைகளை நன்றி.
Hi. Hi சொல்லு. Hi.